காயத்ரியின் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்தது. முருகனின் விரல்கள் அவள் காலில் மெட்டியைத் தொட்டு மென்மையாக தடவின. அவளது உடலில் ஒரு மின்சாரம் போல பாய்ந்தது. காயத்ரி கண்களை திறக்காமலேயே உணர்ந்தாள். அது முருகனின் கைதான். அவள் இதுவரை எந்த ஆணின் தொடுதலையும் அனுமதித்ததில்லை. ஆனால் இப்போது அந்த தொடுதல் அவளுக்கு வெறுப்பை தரவில்லை. மாறாக ஒரு இதமான உஷ்ணம் அவள் உடல் முழுவதும் பரவத் தொடங்கியது. முருகன் தன் கையை மெதுவாக அசைத்தான். மெட்டியின் மணிகள் லேசாக ஒலித்தன. அந்த ஒலி அறையில் அமைதியை உடைத்தது. காயத்ரி இப்போது முழுவதுமாக விழித்துக் கொண்டாள். அவள் கண்களை திறந்து முருகனை பார்த்தாள். அவன் முகத்தில் ஒரு கலக்கமும் ஆசையும் கலந்த பார்வை இருந்தது. சாரி காயத்ரி, நான் என்று அவன் தயங்கினான். ஆனால் காயத்ரி எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கால் இன்னும் அவன் கையில் இருந்தது. முருகன் அதை விடுவிக்க முயன்றான். ஆனால் காயத்ரி தன் காலை லேசாக அசைத்து அவன் கையில் இன்னும் இருக்க பிடித்துக் கொண்டாள். போல அது வேண்டுமென்றா அல்லது தூக்கக் கலக்கத்தில் செய்ததா என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் அந்த தொடுதல் அவளுக்கு ஒரு புதிய உணர்வை தந்தது. அவள் உடல் சிலிர்த்தது. முருகன் மெதுவாக அவள் காலை தடவினான். அவன் விரல்கள் அவள் பாதத்தில் ஏறி கணுக்காலில் நின்றன. காயத்ரி மூச்சை ஆழமாக இழுத்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. முருகா என்று அவள் மெல்ல குரல் கொடுத்தாள். அது ஒரு தடுப்பா அல்லது அழைப்பா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் நிறுத்தவில்லை. அவன் கை மெதுவாக அவள் காலில் ஏறத் தொடங்கியது. காயத்ரி கட்டிலில் அலங்கோலமாக படுத்திருந்தாள். அவள் புடவை சற்று கலைந்து அவள் வெள்ளைத் தொடைகள் லேசாக தெரிந்தன. முருகனின் பார்வை அங்கு சென்றது. அவன் கண்களில் ஆசை பளபளத்தது. அவன் இதுவரை தன் ஆசைகளை அடக்கி வந்தவன். ஆனால் இப்போது அந்த அடக்கம் உடையத் தொடங்கியது. அவன் மெதுவாக குனிந்து அவள் காலில் ஒரு முத்தம் கொடுத்தான். காயத்ரி உடல் நடுங்கியது. அது அவளுக்கு முதல் முறை. எந்த ஆணும் அவளை இப்படி தொட்டதில்லை, முத்தமிட்டதில்லை. ஆனால் அது அவளுக்கு வெறுப்பை தரவில்லை. மாறாக ஒரு இன்ப அதிர்ச்சி அவள் கண்களை மூடிக்கொண்டாள். முருகன் தைரியம் பெற்றான். அவன் கை அவள் தொடையில் ஏறியது. அவள் புடவையை லேசாக தள்ளினான். காயத்ரி, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக எதையும் செய்வேன் என்று அவன் முனகினான். காயத்ரி எதுவும் பேசவில்லை. அவள் அவனை அணைக்கத் தொடங்கினாள். அவள் கைகள் அவன் தோளில் விழுந்தன. முருகன் அவளை இறுக்க அணைத்தான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் பட்டன. அவள் மல்லிகை பூ வாசனை அவனை மயக்கியது. அறையில் அமைதி உடைந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆராயத் தொடங்கினார்கள். காயத்ரி இதுவரை கற்பனையில் மட்டுமே நினைத்தவற்றை இப்போது உணர்ந்தாள். முருகனின் கரடுமுரடான கைகள் அவள் மென்மையான உடலில் பயணித்தன. அவள் உடல் அவனுக்கு அடிபணிந்தது. அவள் ஆசைகள் வெளிப்பட்டன. முருகன் அவளை கட்டிலில் இழுத்தான். அவள் புடவை கலைந்தது. அவள் ரவிக்கை கழன்றது. அவள் வெள்ளை மேனி அவன் கண்களுக்கு விருந்தானது. அவன் அவளை முழுவதுமாக அணைத்துக் கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் இழந்தார்கள். அந்த காலை பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. காயத்ரி இப்போது முருகனை ஒரு கணவனாக ஏற்றுக்கொண்டாள். அவன் அழகன் இல்லை, பணக்காரன் இல்லை. ஆனால் அவன் அன்பு உண்மையானது. அவன் அவளை மதித்தான். அவள் தேவைகளை புரிந்து கொண்டான். அது அவளுக்கு போதுமானதாக இருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல அவர்கள் வாழ்க்கை இனிமையாக மாறியது. முருகன் தினமும் அவளுக்காக சமைத்தான், வீட்டைப் பேணினான். காயத்ரி வேலையிலிருந்து திரும்பும்போது அவனை பார்த்து மகிழ்ந்தாள். இரவுகள் அவர்களுக்கு இன்பமாக அமைந்தன. காயத்ரி தன் ஆசைகளை அவனிடம் பூர்த்தி செய்து கொண்டாள். சில மாதங்களுக்குப் பிறகு காயத்ரிக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவள் முருகனிடம் சொன்னபோது அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. நமக்கு ஒரு குழந்தை, நம்முடையது என்று அவன் அவளை அணைத்தான். ஆசிரமத்தில் பங்கஜம் மேடம் இதை கேட்டு மகிழ்ந்தார். அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். காயத்ரி இப்போது தன் வாழ்க்கையில் முழு திருப்தி அடைந்தவளாக இருந்தாள். அவள் ஒரு அனாதையாக வளர்ந்தவள். ஆனால் இப்போது ஒரு குடும்பம் அவளுக்கு கிடைத்தது. முருகன் அவளை எப்போதும் போலவே சேவை செய்தான். அவள் கர்ப்ப காலத்தில் அவளை மிகவும் கவனித்தான். அவள் விருப்பங்களை நிறைவேற்றினான். காயத்ரி அவனை இன்னும் அதிகமாக நேசித்தாள். 9 மாதங்கள் கழித்து ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அவர்கள் அதற்கு லக்ஷ்மி என்று பெயர் வைத்தார்கள். காயத்ரி குழந்தையை பார்த்து அழுதாள். அவள் ஆசைகள் நிறைவேறியிருந்தன. அவர்கள் வாழ்க்கை இன்பமாக தொடர்ந்தது. காயத்ரி வேலையை தொடர்ந்தாள்.
முருகன் வீட்டை கவனித்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து குழந்தைகளை வளர்த்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இந்த ஸ்கிரிப்ட் முழுமையாக பங்க்சுவேட் செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அடுத்த பகுதியையும் தனியாக அனுப்புங்கள் அல்லது முழு ஸ்கிரிப்டையும் ஒரே தடவையில் திருத்தி வேண்டுமானால் சொல்லுங்கள். வாய்ஸ் ஓவர் செய்யும் போது நேச்சுரல் பாஸ்களுக்கு ஏற்றவாறு கம்மாஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாப்ஸ் உதவும்.